ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 2025 குரூப் 4 இருக்குது பார்த்தீங்களா. 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நம்ம நிறைய பேர் படிச்சுட்ருக்கோம் இல்லையா. அப்போ வந்து நிறைய பேர் தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போது நிறைய பேர் இன்ஸ்டியூட் போவீங்க, இன்ஸ்டியூட் போகாமையும் போயும் படிப்பீங்க இல்லையா. இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா, இன்ஸ்டியூட் போகாமல் யூடியூப் பார்த்து படிக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த யூடியூப் பார்த்து படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான இந்த டிஎன்பிஎஸ்சி டிப்ஸ். ஓகேவா. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து இந்த யூடியூப் பார்த்து படிக்கிற டிஎன்பிஎஸ்சி டிப்ஸு. ஓகே, இப்போ நீங்கள் யூடியூப் பார்த்து படிக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேங்களா. சரி, ரைட். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப் நான் ஃபஸ்ட்டு பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா பார்த்துக்கோங்க. ஒரு சேனல்னால் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. ஒரே ஒரு சேனல், புரியுதுங்களா. இப்போ வந்து ஒரு சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணணும், புரியுதுங்களா. இப்போது நம்ம சேனலில் பார்த்துட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிப்ஸு, ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி டிப்ஸு ப்ளஸ்ஸு புக் ரிவ்யூஸ், ஓகேங்களா, ப்ளஸ்ஸு புக் ரிவ்யூஸு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா இப்போ இப்படி படித்தா நல்லாயிருக்கும், இது இப்படி ரிவிஷன் பண்ணுங்கள், அந்த மாதிரி டிப்ஸ் வருது. இந்த மாதிரி ஒரு டிப்ஸு சொல்கிற சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது நம்ம சேனல்ட்டு மட்டும் இல்லை, வேறு எந்த சேனலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு சேனலை மஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு இல்லை அந்த டேஃப் அகாடமி நல்லா எடுக்கிறாங்க, இல்லை சாய்ஸ் நல்லா எடுக்கிறாங்க, இல்லை சுரேஷ் நல்லா எடுக்கிறாங்கன்ட்டு போகக்கூடாது. ஒரு சேனல் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ் இருக்குது பார்த்தீங்களா. தமிழ் வந்து இலக்கணத்துக்கு இலக்கணம் வருதில்ல. இந்த இலக்கணத்துக்கு சாய்ஸ் அகாடமி இருக்காங்கல்ல. இந்த சாய்ஸ் அகாடமி வந்து சார் வந்து சூப்பராக கிளாஸ் எடுக்கிறாரு. ஓகேங்களா. தமிழுக்கு வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை சாய்ஸை விட சுரேஷ் சூப்பராக எடுக்கிறாங்க, அவங்க புக்கை ரெண்டு வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து சாய்ஸ் அகாடமி சூப்பராக எடுப்பாங்க. நீங்கள் தமிழ் அவங்கள மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு 3 மாதம் அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி அடுத்த ஒரு 4ஆம் மாதம் நீங்கள் வரும்போது டேஃப் இருக்கிறாங்களே, டேஃப் வந்து ஒரு இது போடுவாங்க. அப்போ டேஃப் நல்லாயிருக்கு, நம்ம டேஃபுக்கு போய்க்கலாமே. அப்படி போகக்கூடாது. ஏன்னா 3 மாதம் வந்து சாய்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க. ஏன் சாய்ஸை ஃபாலோ பண்ணிங்களா, அப்படி சாய்ஸை ஃபாலோ பண்ணும்போது அவர் வந்து உங்கள் மைண்டில் நிறைய ஷார்ட்கட் மாடல் ஏற்றிருப்பார். அவருக்கு கிளாஸ் வேறு மாதிரி இருக்கும். இப்போது வேறு இன்னொரு அகாடமி எடுக்கிறது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு சேனல் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. அப்புறம் அந்த ஒரு சேனல் தர நோட்ஸ் பார்த்தீங்களா, அந்த சாய்ஸ் அகாடமி நோட்ஸ் தராங்கன்னா அது மட்டும் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. அது மட்டும் ஃபாலோ பண்ணணும். இல்லை நிறைய அகாடமியில் நோட்ஸ் தராங்க, இவங்க நோட்ஸ் தராங்கன்னு படிக்கக்கூடாது. ரைட்டுங்களா. ஒரு நோட்ஸ்னால் ஒரு நோட்ஸ் தெளிவாக ஒரு நோட்ஸ் வச்சுக்கணும், புரியுதுங்களா. இப்போ நம்ம சேனல் நிறைய நோட்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதைத்தான் நீங்கள் எடுத்து படிக்கணும். அத்தனையும் நம்ம சேனலில் வரதை நீங்கள் எடுத்து படிச்சுட்ருக்கூடாது. இப்போ என்ன படிக்கணும்னு தேர்ந்தெடுத்து படித்தாவே போதுமானது. ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன, ஒரு சேனலை ஃபாலோ பண்ணணும். அவங்க எடுக்கிற கிளாஸ் இருக்குங்கள, அவங்க இருக்கிற கிளாஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். 3 மாதம் ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு 4ஆவது மாதம் இன்னொரு சேனலுக்கு போகக்கூடாது. ஒரு நோட்ஸு கொடுக்குறாங்கன்னா அந்த நோட்ஸை நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. அவங்களும் நோட்ஸ்னால் புக் வைஸாக ரெடி பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு புக்கு இருக்குது பார்த்தீங்களா, புக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் இருக்குது பார்த்தீங்களா. சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம புக் வைஸ் ஒரு டைம் பார்த்துட்டோம்னா சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது அது வந்து இன்னுமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் பார்த்தாச்சா. அடுத்து 4ஆவதாக என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ வந்து ஒரு சேனல் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, ஒரு சேனல் ஃபாலோ பண்ணாமே வெவ்வேறு சேனலுக்கு போயிட்டு அங்கே போய் அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்குறது. சார் இப்படி படிக்கலாமா, அப்படி படிக்கலாமான்னு கொஸ்டின்ஸ் கேட்குறது. அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். ரைட்டுங்களா. இன்னொரு என்னென்னா, இப்போ யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து ஈஸியாக முடிக்க முடியுமான்னு பார்க்குறீங்க. சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, சிலபஸை ஈஸியாக முடிக்க முடியுமா, யாராவது அந்த மாதிரி கிளாஸ் எடுப்பாங்களான்னு பார்க்குறீங்க. ரைட்டா. அந்த மாதிரிலாம் எதுவும் கிளாஸ் இப்போ வரைக்கும் எதுவும் கிடையாது. யூடியூப்பில் யாரும் பர்ஃபெக்டாக எதுவும் கொடுக்குறதும் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் எதையுமே அவங்க பர்ஃபெக்டாக கொடுக்குறதில்ல. இப்போது ஒரு இது இருக்குன்னா, இப்போ இன்றைக்கி ஒரு ஜிகேல ஒரு லெசன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை இன்னும் 50 நாள் நான் வந்து ஷெடியூல் போடுறேன், 50 நாள் அந்த லெசன் முடிச்சுத்தாருன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் அதை 50 நாளில் முடிக்க மாட்டாங்க. அவங்க வந்து வேறு இதுக்குன்னு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸை மஸ்ட்டு ஃபாலோ பண்ணாதீங்க. ரைட்டுங்களா. ஏன்னா இப்போ சாய்ஸ் சார் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ சாய்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, சாய்ஸ் வந்து நான் முடிச்சு தரேன்ப்பா, 25 நாளில் வந்து தமிழ் முடிச்சு தரேன்ப்பானார். சொன்ன மாதிரி அதை காப்பாற்றிட்டார். சொன்ன மாதிரி 25 நாளில் தமிழ் கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டாரு. அவங்க இப்போ பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணாங்க, அதே நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அந்த பிடிஎஃப் இருக்கிறத அவர் வந்து தெளிவாக
ஒவ்வொன்றுக்கும் தெளிவாக போட்டு நமக்கு வந்து கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டாரு. ரைட்டா? இந்த மாதிரி சேனல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து 50 நாள் வந்து ஷெட்யூல் போடுறேன், நான் அது முடிச்சு தரேன், அப்படி இப்படின்னு இதை பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, டெஸ்ட் பேட்ச் இருக்குங்கள்ல, டெஸ்ட் பேட்ச் போடுறீங்க, நம்ம போடுறோம் அப்படின்னா நிறைய அகாடமி டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க. அரௌண்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000 to 5000 வரைக்கும் இருக்குங்களா. இன்னும் சில பேர் 300 தராங்க, இன்னும் 200 தராங்க. ஓகேங்களா? நான் வந்து 1000 போனாலும் ஒன்று தான், 200-300 போனாலும் ஒன்று தான். ரைட்டுங்களா? இப்போ வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச்னால் ஒரு டெஸ்ட் பேட்ச் தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு அகாடமியில் ஃபாலோ பண்ணால் ஒரு அகாடமியில் ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்டா? ஏன்னா அவங்க கொஷின் பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சாய்ஸ் இருக்காங்க, டேஃப் இருக்காங்க அப்படின்னா, சாய் சார் வந்து பார்த்துட்டிங்கன்னா 80% வந்து புக்கு, ஓகேவா, புக் வைஸ் எடுப்பாங்க. 20% வந்து கொஞ்சம் நம்ம அவுட் சோர்ஸ் கொஞ்சம் படிக்கிற பண்ணுவாங்க. ஆனால் டேஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ரைட்டா? என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 70% இருக்குங்க. 70% மட்டும்தான் புக்கு கொஸ்டின்ஸ் வருது அவங்க டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸில். மீதி 30% வந்து அவுட் சோர்ஸே போயிடுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சோர்ஸ் போயிடுறாங்க. சிலபஸில் இல்லாத டாபிக்ஸ்லாம் நான் கொஞ்சம் படிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரைட்டுங்களா? அந்த மாதிரி தெளிவான டெஸ்ட் பேட்ச் போட்டு நாம் இருக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி வந்து படித்து நாளைக்கு கிளியர் பண்ணுற விஷயம் இல்லை. இது வந்து நீங்கள் உட்காந்து தெளிவாக வந்து படிக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து இத்தனை ஹவர்ஸ் படிக்கணுங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இல்லை ஒரு அகாடமி வந்து 4 மணி நேரம் படித்தா போதும், இன்னொரு அகாடமி 7 மணி நேரம் படிக்கணும், இன்னொரு 8 மணி நேரம், அப்போ 10 மணி நேரங்கிறாங்க. கிடையாது. நீங்கள் வந்து எப்படின்னா, தெளிவாக வந்து நீங்கள் ஒரு 4 மணி நேரம் படித்தாலும் தெளிவாக படிக்கணும், 7 மணி நேரம் படித்தாலும் தெளிவாக படிக்கணும், 8 மணி நேரம் படித்தாலும் தெளிவாக படிக்கணும். அப்படி தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ரைட்டுங்களா? அப்புறம் இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, இப்போ நிறையா சேனல்ஸ் இருக்காங்கல்ல, நிறையா சேனல்ஸ் வந்து இந்த புக்கு நல்லாயிருக்கு, புக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த புக்கு நல்லாயிருக்கு, சுரேஷ் இது நல்லாயிருக்கு, அப்புறம் சாய்ஸ் இது நல்லாயிருக்கு, அப்புறம் சந்தோஷ் மணி இது நல்லாயிருக்கு, டேஃப் இது நல்லாயிருக்கு, அப்புறம் புக்கு இருக்குங்களா, புக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் என்னென்னா இன்னொரு புக்கு இருக்குமே, தும்பை புக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து சிற்பி புக்கு நல்லாயிருக்கு. இத்தனை புக்கு நல்லா இருக்குன்னு நம்மளாம் இருக்குது. எல்லா புக்கும் வாங்கி வச்சுக்கலாமா, நம்மகிட்ட காசு இருக்காதுங்கிறது தெரியாது. ஏன்னா எந்த ஒரு ரிவ்யூவும் பார்க்காம அப்படி வாங்கி வச்சுருவோம் இல்லையா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், என்னடா இதில் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு இது சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், நான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கு வேணும், ஸ்கூல் புக்கும் அவுட் சோர்ஸ் வேணும்னா சுரேஷ் ஓகே. உங்களுக்கு ஸ்கூல் புக்கு மட்டும் வேணும்னா புத்தா ஓகே. எனக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் வேணும்னா சாய்ஸ் ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு அவுட் சோர்ஸுக்கு சுரேஷ் இருக்குது, புத்தாக்கு புக்கு தமிழ் புக்கு இருக்குது, அப்புறம் சாய்ஸில் ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்குது. எனக்கு வந்து சுரேஷ் இதில் இல்லாத அவுட் சோர்ஸ் எனக்கு இன்னும் வேணும்னா சந்தோஷ் பண்ணிது இருக்குது. ரைட்டா? சந்தோஷ் பண்ணிது நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தாவே போதும். ஓகேங்களா? இது இந்த மாதிரி பார்த்து தேர்ந்தெடுத்து படித்தாவே போதும். ஓகேவா? இப்படி பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சேனல் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை ஃபுல்லாக பாருங்கள். அதை நம்ம நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு சாய்ஸே இருக்காருன்னா, ஏன்டா சாய்ஸே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சாய்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன், அந்த சாய்ஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ சாய்ஸ் இருக்கா, சார் ஒரு விஷயம் ஒரு 1 hour பேசுகிறாருன்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து பார்க்கணும். என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு, நமக்காக தான் டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேயா? அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட அடுத்த ஸ்டெப்பை நம்ம இழந்துடுறோம். ஏன் அப்படின்னா அவங்க நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம பார்க்காமே நம்ம அதை இழந்துருவோம். ஏன்னா இவ்வளோ சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம அதை இழந்துருவோம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், தெளிவாக பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ வந்து 2 பாடம் யூடியூப் பார்த்து 2 லெசன் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு படிச்சிங்கனாவே அதை தெளிவாக படிக்கணும். அதை விட்டுட்டு ஏனோதானு படிக்கிறது அந்த மாதிரி தான் படிக்கணும். யூடியூப் தானே, நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் கிளாஸெல்லாம் போனீங்கன்னா மேக்ஸுக்கும் சரி அதுக்கும் சரி தெளிவாக எடுப்பாங்களேன்னு தெரியாது. ஆனால் யூடியூப்பில் தெளிவாக எடுக்கிறாங்க. உங்களுக்கு மேக்ஸ் பிள்ளோட ஸ்கிப் பண்ணி இப்போ இந்த பேக்வேர்டை வந்து பார்த்துட்டு மறுபடியும் ஃப்ரெண்டு போயிடலாம். அந்த மாதிரி இருக்குது. ரைட்டா? இந்த மாதிரி மிஸ்டேக்ஸும் பண்ணாதீங்க. இப்போ அதே மாதிரி மேக்ஸ் இருக்குது. இப்போ மேக்ஸு பார்க்குறீங்க அப்படின்னா ஒருத்தரோட அகாடமி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கொண்டு போவாங்க மேக்ஸில் எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறத வச்சு கொண்டு போவாங்க. ரைட்டா? அதெல்லாம் பண்ணாமல் எல்லா அகாடமியில் போயிட்டு எல்லா மேக்ஸ் வீடியோஸையும் பார்க்குறது. புரியுதா? எல்லா மேக்ஸ் வீடியோவும் பார்த்துடுறீங்க. பார்த்து முடிச்சுட்டு எனக்கு இது புரியல அது புரியலன்னு இருக்கக்கூடாது. ஒரு மேக்ஸ்னால் ஒரு மேக்ஸ் மட்டும்தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா நமக்கு வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப
ஈஸியாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இல்லையா? இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போவே அதை மாற்றிக்கிங்க. ரைட்டா? ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டிப்ஸு தர சேனல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிடலாம், நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஒரு சேனலில் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எந்த கசன்னு போட்டு சேனல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஜிகேக்கு வந்து சாய் சார் நல்லா எடுப்பார், அவங்க ஷார்ட்கட் போடுறாங்க. இப்போ ஷார்ட்கட் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ ஷார்ட்கட் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, தமிழுக்கும் அவர் கிளாஸ் எடுத்திருக்காரு. இன்னும் போக 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 அவங்களும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்போ தான் சிலபஸ் புதுசு, எப்படி எடுப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ இன்னும் போக 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 நமக்கு வந்து அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட பெஸ்ட்டை. நாமளும் நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மிஸ்டேக்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்து இப்போ மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு இதே மாதிரி டெய்லி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் யூடியூப் பார்த்து இத்தனை மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் அதை திருத்திட்டு அவங்க நல்லா படிச்சுட்டு வேலை வாங்கட்டும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.